அவனும் நானும் ஒன்று என்று நினை, பேதமே வராது. இப்படி ரெண்டு பேரை சேர்க்க வைத்தது யார் வேலை என்றால் இறைவன் வேலை. இதை ஏன் சேர்க்க வைத்தான்? அடுத்த கேள்வி. ஒரு குறிப்பிட்ட வயசு வந்த உடனே திருமணம் என்பது கட்டாயமாக போய்விடுகிறதே. பிள்ளைகள் கவலைப்படாட்டியும் பெற்றோர்கள் கவலைப்படுறார். ஐயோ, என் பிள்ளைக்கு இத்தனை வயசாச்சு, என்ன திருமணமாக இல்லையே, திருமணமாகவில்லை. ஏனென்றால் அது இயற்கை. இயற்கை அந்த இயற்கையிலே ஆணும் பெண்ணும் கூட வேண்டும் என்று ஏன் இறைவன் வைத்தான் என்றால் வெறும் காமத்துக்காக வைத்தான் என்று தயவு செய்து நினைத்து விடாதீர்கள். ஆணும் பெண்ணும் கூடி காம இன்பம் இருக்கிறதே, அந்த இன்பத்துக்கு சிற்றின்பம் என்று பெயர். தமிழை போல ஒரு மொழி உண்டா? அதுக்கு தானே இந்த உலகம் பூரா அலைகிறது. அதுக்கு என்ன பெயர் வச்சிருக்கணும்? பேரின்பம் என்று பெயர் வச்சிருக்கணும். சிற்றின்பம் என்று பெயர் வைத்தார்கள். ஏன் தெரியுமா? இது ஒரு சின்ன பகுதி தான்டா, இது கூடாக போனால் நீ பேரின்பம் காண்பாய், அப்ப தெரியும் இது சிற்றின்பம் என்பது. சிற்றின்பம் காணுவதற்கு ஏன் ஆண்டவன் வைத்தான் என்றால் ஆணும் பெண்ணும் கூடி அறம் செய்ய வேண்டும். அறம் செய்ய வேண்டும். அப்படி செய்தால் அதற்கு இல்லறம் என்று பெயர். எங்காவது திருமணத்துக்கு அறம் என்று வேற எந்த பாசையிலேயாவது பெயர் வைத்திருக்கிறார்களா? சொல்லுங்கள். எங்காவது திருமணத்துக்கு அறம் என்று பெயர் வைத்திருக்கிறார்களா? ஆணும் பெண்ணும் கூடுகிற வாழ்க்கைக்கு பெயர் அறம் என்று வைத்தார்கள். ஏன் ஆணும் பெண்ணும் கூடுகிறார்கள் தெரியுமா? அறம் செய்வதற்காக கூடுகிறார்கள். இதை சொன்னா இப்ப சிரிப்பார்கள், ஆனா சத்தியம் அதுதான். அப்ப ஏன் இந்த காமம் முதலிய இன்பத்தை கடவுள் ஏன் படைத்தான் என்றால் அறம் செய்து கொண்டே இருந்தா வாழ்க்கை போர் அடிக்காதா? நாங்கள் சொற்பொழிவாற்றுகிற பொழுது அப்பப்போ ஏதாவது நகைச்சுவை சொல்லி சிரிக்க வைக்கிறோம் அல்லவா? ஏன்? அப்பதான் அதுல போர் அடிக்காம ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். அதுபோல வாழ்க்கை எப்பொழுதுமே அறம் செய்து கொண்டிருந்தா ரொம்ப கஷ்டமா போய்விடும். அவனுக்கு ஒரு சந்தோஷம் இருக்க வேண்டுமே, அதுல ஒரு ஈர்ப்பு இருக்க வேண்டுமே என்பதற்காகத்தான் இந்த சிற்றின்பத்தை வைத்தானே தவிர சிற்றின்பத்துக்காக கல்யாணம் இல்லை. கல்யாணத்திலே அறம் செய்வதற்காக, அது ஒரு பொழுதுபோக்காக சிற்றின்பத்தை ஆண்டவன் படைத்திருக்கிறான். இந்த ரகசியத்தை புரிந்து கொள்ளுங்கள். அப்ப இல்லறத்திலே என்ன அறம் என்று கேட்டால் 11 அறம் செய்ய தயாராக இருக்கிறவன் தான் கல்யாணம் கட்டலாம். கட்டி முடிச்சவர்களுக்கு இனி பிரயோசனம் இல்லை, கட்டப்போகிறவர்களுக்கான ஆலோசனை இது. 11 தர்மம், 11 அறத்தை செய்ய உன்னால் முடியுமா? செய்ய முடிந்தால் கல்யாணம் பண்ணு, இல்லாவிட்டால் இலங்கை ஜெயராஜ் போல இருந்து விடு. திருவள்ளுவர் சொல்லுகிறார் பாருங்க, இல்லறம் என்று ஒரு அமைப்பு முதல் இல்லறவியலுக்குள்ளே நுழைகிற பொழுதே முதல் அதிகாரத்திலேயே என்ன சொல்லுகிறார்? 11 கடமை. இந்த காமத்துபாலை எங்க கொண்டு போய் வச்சார் சொல்லுங்க பாப்போம்? நூலினுடைய கடைசியில வச்சார். அதெல்லாம் பின்னுக்கடா, முன்னுக்கு 11 கடமை நீ செய்ய வேண்டும். இது நான் ஏன் இப்ப சொல்லுகிறேன் என்றால் இதெல்லாம் நமக்கு தெரியாமல் செய்யாமல் விட்டுவிட்டோம். அதுதான் இது நூலில் இருக்குங்கிறது எங்களுக்கு தெரியுமா? யாராவது சொன்னார்களா? சொல்லவில்லையே. தெரியாமல் செய்யாமல் விட்டுவிட்டோம். தெரிஞ்சால் செய்வோம் ஒன்று, இதெல்லாம் செய்யாம விட்டுவிட்டோமே என்று கவலைப்படுறதுக்கு ஒன்று, மற்றது இனி செய்ய வேண்டும் என்று நினைப்பதற்கு ஒன்று. இது ரெண்டும் சேர்த்து தான் இப்ப இதை சொல்லுகிறேன். 11 தர்மம் செய்ய முடியுமா? கல்யாணம் பண்ணு. நம்முடைய வாழ்க்கையை நம் பெரியவர்கள் 2 பகுதியாக பிரித்தார்கள். ஒன்று வீட்டுக்குள்ளே இருந்து செய்கிற தர்மம், வெளியிலே சென்று செய்கிற தர்மம். 2ஆ பிரித்தார்கள். ஏன்? ஆம்பளைக்கும் வேலை இருக்க வேணும், பொம்பளைக்கும் வேலை இருக்க வேணும். ஆம்பளையே வேலை செய்தா பொம்பளைக்கு சுவை இல்லை, பெண்ணே வேலை செய்தா ஆணுக்கு சுவை இல்லை. அப்ப என்ன செய்தார்கள்? வீட்டுக்குள்ளே இருந்து செய்கிற தர்மம், வெளியிலே போய் செய்கிற தர்மம். இதை யார் செய்கிறது, இதை யார் செய்கிறது என்று தீர்மானம் பண்ணினார்கள். இப்ப வெள்ளைக்காரர்கள் எல்லாரும் எல்லாம் செய்ய வேணும் இருக்காரு. நாங்க அப்படி சொல்ல இல்லையே. பழையபடி என்ன சொன்னார்கள் என்றால் பெண் மென்மையானவள், அவள் வீட்டில் இருந்து தர்மம் பண்ணட்டும். ஆண் முரட்டுத்தனமானவன், அவனுக்கு உடல் பலம் அதிகம், அதனாலே அவன் வெளியில போய் செய்யலாம். இந்த 2 பேரும் சேர்ந்து செய்கிற தர்மம் திருமணம் ஆகிவிட்டதாம். 11 பேரை அவர்கள் காப்பாற்ற வேண்டும், 11 கடமையை அவர்கள் காப்பாற்ற வேண்டும். அதிலே முதல் குறளிலேயே சொன்னார் திருவள்ளுவர், 3 பேருக்கு உன்னால சோறு போட முடியுமா? கல்யாணம் பண்ணு, இல்லாட்டி பண்ணாதே. இந்தால் தானும் கட்டு எங்களையும் கெடுக்க வந்துட்டது என்று நினைக்காதீர்கள். 3 பேருக்குரிய கடமை செய்ய வேண்டும். இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கு நல்லாற்றில் நின்ற துணை. ஒருவன் பிறந்த உடனே கற்க ஆரம்பிக்கிறான். அந்த காலத்து வயதுக்கு அவனுக்கு பிரம்மச்சாரி என்று பெயர். பிரம்மச்சாரி என்றால் அவன் கற்கும் பருவத்தில் இருக்கிறான் என்று பெயர். கற்கும் பருவத்தில் இருக்கிறவன் புலனடக்கத்தோடு இருக்க வேண்டும். புலனடக்கம் இல்லாமல் கற்க முடியாது.
பிரம்மச்சாரியிலே ரெண்டு வகையான பிரம்மச்சாரி. ஒன்று படித்து முடியும் வரைக்கும் பிரம்மச்சாரியாக இருக்கிறவன், ஒருவன் ஆயுள் காலம் முழுவதும் பிரம்மச்சாரியாக இருக்கிறவன். இந்த படித்து முடியும் வரைக்கும் இருக்கிற பிரம்மச்சாரிக்கு பௌதீக பிரம்மச்சாரி என்று பெயர். ஆயுள் காலம் முழுவதும் பிரம்மச்சாரியாக இருக்கிறவனுக்கு நைட்டிய பிரம்மச்சாரி என்று பெயர். ரெண்டு பிரம்மச்சாரி. அப்போ இந்த கற்க முடியும் மட்டும் இருக்கிறவனுக்கு அவனை படிக்க வேணும். படிக்கிறதா இருந்தா புத்தி அங்க இங்க போகப்படாது. முழுமையா படிப்பிலே அவன் மனம் செலுத்த வேண்டும். முழுமையா அவன் படிப்பிலே மனம் செலுத்த வேண்டுமானால் அவனுக்கு ஒரு வேலையும் இல்லாமல் அவனுக்கு என்னென்ன தேவையோ அதை இல்லறத்தார்கள் கொடுக்க வேண்டும். இது கடமை. ஒரு படிக்கிற மாணவன் ஐயா எனக்கு வறுமை, நான் படிக்க வேண்டும், எனக்கு புஸ்தகம் வாங்க வேண்டும், பணம் கொடு என்று கேட்டால் கொடுக்காதவன் இல்லறத்தான் இல்லை. இல்லறத்தான் இல்லை, கட்டாயமாக கொடுக்க வேண்டும். ஏனென்றால் அவனுக்கு அது கடமை. பிரம்மச்சாரியாக இருக்கிற காலத்திலே பிச்சை எடுக்கிற உரிமை அவனுக்கு நம்முடைய பெரியவர்கள் அதை உரிமையாக்கி, ரெண்டு பேருக்கு பிச்சை எடுக்கிற உரிமை உண்டு. பிச்சை என்றால் நாங்கள் இப்ப பிச்சைக்காரனை சொல்லிவிட்டோம், அதல்ல. துறவியும் பிரம்மச்சாரியும் பிச்சை எடுக்கலாம். பிச்சை என்றால் என்ன தெரியுமா? உரிமையா போய் கேட்பது. கொடு என்று கேட்டால் கொடுக்க வேண்டும். அப்போ ஒரு மாணவன் கேட்கிறான், பிரம்மச்சாரி கேட்கிறான், அவனை இல்லறத்தான் பாதுகாக்க வேண்டும். அவனுக்கு என்னென்ன தேவையோ அவனுக்கு தேவையானதெல்லாம் கொடுத்தே ஆக வேண்டும். இல்லாவிட்டால் இல்லறம் தோற்று போய்விட்டது என்று அர்த்தம். ஆதிசங்கரர் வறுமையோடு பசியோடு படித்து விட்டு உணவு கேட்க போகிறார். பிச்சாம் தேயி என்று போய் அங்கே பிச்சை கேட்கிறார். ஒரு வீட்டு வாசல்ல போய் பிச்சை கேட்டார். அந்த வீட்டு அம்மா ரொம்ப லட்சுமிகரமான பெண், வறுமை. அப்ப அந்த அம்மாவாலே ஒன்றும் பண்ண முடியலை. இவன் வெளியிலே பிச்சை என்று கேட்கிறானே, ஒரு பிள்ளை என்ன செய்வதென்று அந்த அம்மாவுக்கு மனதுக்குள்ளே பெரிய கவலை. அந்த அம்மா என்ன பண்ணியது, போய் பார்த்தது. வீட்டிலே ஒன்றும் இல்லை, ஏதாவது ஒன்று கிடைக்குமா இந்த பிள்ளைக்கு போடுவதற்கு. அவ்வளவு முக்கியம் ஒரு பிரம்மச்சாரி கேட்டால் உணவு கொடுக்க வேண்டியது. தேடி தேடி பார்த்தது. அங்கே எங்கேயோ ஒரு பழைய சட்டிக்குள்ளே கொஞ்சம் காஞ்சு போன ஒரு நெல்லிக்காய் இருந்தது. அம்மாவுக்கு மகிழ்ச்சி, அவனு இல்லை என்று சொல்லாம கொடுக்க ஒன்று கிடைச்சது என்று அந்த நெல்லிக்காயை, அந்த காய்ந்து போன அந்த நெல்லி வெத்தலை கொண்டு போய் இந்த ஆதிசங்கரர் கையிலே போட்டார். போட்ட உடனே ஆதிசங்கரர் பார்த்தார், இந்த அம்மாவினுடைய அன்பு புரிந்தது. இல்லை என்று சொல்லக்கூடாது என்று நினைத்து தேடி இதை தருகிறாளே என்று நினைத்த உடனே கனகசாரா சோஸ்திரம் பாடினார். அந்த தோத்திரம் பாடின உடனே அந்த வீட்டிலே தங்க நெல்லிக்காய்களாக கொட்டியது என்பது புராண கதை. அப்போ பிரம்மச்சாரியை பேணுவது எவ்வளவு முக்கியம் அதை புரிந்து கொள்ளுங்கள். அப்போ ஒரு இல்லறத்தான் பிரம்மச்சாரி வந்தால் அது உன் பிள்ளையாகத்தான் இருக்க வேண்டும் என்று இல்லை, பக்கத்து வீட்டு பிள்ளையாக இருந்தாலும் நீ கொடுத்துத்தான் ஆக வேண்டும். அப்போ பிரம்மச்சாரியை பேணுவது எவ்வளவு முக்கியம் அதை புரிந்து கொள்ளுங்கள். அப்போ ஒரு இல்லறத்தான் பிரம்மச்சாரி வந்தால் அது உன் பிள்ளையாகத்தான் இருக்க வேண்டும் என்று இல்லை, பக்கத்து வீட்டு பிள்ளையாக இருந்தாலும் நீ கொடுத்துத்தான் ஆக வேண்டும். அதுக்கு அடுத்தது இவன் கிரகஸ்தான், இவன் குடும்பம் நடத்துகிறான். அதுக்கு அடுத்தது நீ குடும்பம் நடத்துகிற பொழுது குடும்பம் நடத்தி ஓய்வு பெற்ற குடும்பம் இருக்குமே. இப்போ நீ அம்மா அப்பாவா ஆகிவிட்டாய், உன் அம்மா அப்பா இருக்கிறார்களே அவர்களை நீ பாதுகாக்க வேண்டும். இப்ப எல்லாம் அதெல்லாம் பாரமா நினைக்க ஆரம்பிச்சிட்டோம். உன்னுடைய பெற்றோர்கள் வீட்டில் இருக்கிறார்களா? உன் பெற்றோர்கள் என்று இல்லை, அதாவது வாழ்ந்து முடிந்து சாகாமல் இன்னும் இல்லறத்திலே சேர்ந்திருக்கிற யாராவது பெற்றோர்கள் வந்தால் அவர்களை நீ காப்பாற்ற வேண்டும். இவர்களுக்கு வானப்பிரஸ்தர் என்று பெயர். வானப்பிரஸ்தர் என்று பெயர். அப்போ பிரம்மச்சாரியை காப்பாற்ற வேண்டும், வானப்பிரஸ்தரை காப்பாற்ற வேண்டும். அம்மா அப்பாவை வச்சு பாதுகாக்க வேண்டியது ஒரு இல்லறத்தானுடைய கட்டாய கடமை. இப்ப குழந்தைகள் குழந்தைகளை பாதுகாக்கிறார்கள், அம்மா அப்பாவை பாதுகாக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. பைத்தியக்காரா, குழந்தை தான் அம்மா அப்பா, அம்மா அப்பா தான் குழந்தை. ஒரு வட்டம் தானே வாழ்க்கை. நீ குழந்தையாக இருக்கிற பொழுது உன்னுடைய தாய் தந்தையர்கள் இந்த பிள்ளை அழுக்கு பண்ணுகிறது என்று தூக்கி போட்டிருந்தா நீ மனுஷனா வந்திருப்பாயா? நீ மலங்களித்தாய் செலங்களித்தாய், அதை ஆசையா தூக்கி துடைத்து கழுவி நெஞ்சிலே போட்டு உன் அம்மா மகிழ்ந்தாலே, அப்படி மகிழாவிட்டால் இன்றைக்கு நீ பிள்ளையா வந்திருப்பாயா? இன்றைக்கு உன் அம்மாவுக்கு மலமும் சலமும் போகிறது, நீ இதை பாதுகாக்க வேண்டாமா? ஒரு வட்டம் தானே வாழ்க்கை. அப்படி இல்லைன்னு வை, நீ பிள்ளைய வளர்த்துட்டு நீ நாளைக்கு கிழவன் கிளவியா போனா உன் பிள்ளை அதைத்தான் உனக்கு பண்ணும். முன்பும் சொன்னேனோ என்னவோ தெரியவில்லை, ஒரு வீட்டில் வந்த மருமகள் சரியில்லை, மாமனார் அவன் வயசு போச்சு, எல்லாம் இருந்த இடத்துலையே எல்லாம் போகுது. இவளுக்கோ அது அசுத்தம், இவளுக்கு பிடிக்க இல்லை. வீட்டில் எல்லாம் வீடெல்லாம் நாத்தமாக இருக்கிறது, இவளை கொண்டு போய் வெளியில் ஒரு போடுங்கன்ட்டார். கணவனும் வேற வழி இல்லை, மனைவி பிடிவாதம் பிடிச்சா கணவன் செய்யத்தான் வேண்டும்.
அந்த வீடு இருந்ததுக்கு பின்பக்கத்தில் இருந்த நிலத்திலே ஒரு சின்ன கொட்டில் கட்டி அதில் கொண்டு போய் இந்த கிழவனை போட்டாச்சு. எல்லாம் அழுக்கோட கிழவன் இருக்குது. இப்படி எத்தனை பேரை நான் கண்ணால் பார்த்துருக்கேன் சார். அழுக்கோட அந்த கிழவன் கிடக்குது. அதுக்கு ஒரு பழைய மண் சட்டியில் சோறு, அதை கொண்டு போய் ஏதோ நாய்க்கு போடுற மாதிரி போட்டுட்டு வந்துடுவார்கள். அது நாயும் தின்னும் அவனும் தின்னுவான். இப்படியே இருக்குது. ஒவ்வொரு நாளும் போடுறது. இவர்களுக்கு ஒரு பிள்ளைக்கு நல்ல அழகாக பத்திரமா பாதுகாக்கிறார்கள். ஒரு நாள் அந்த கிழவன் செத்து போச்சு. கிழவன் இறந்து போன உடனே அவனுக்குரிய கடமையெல்லாம் செய்து முடிச்சாச்சு. அதை ரொம்ப பெருசாக செய்தார்கள். ஊருக்கு காட்ட வேணுமே. அதெல்லாம் பண்ணி எல்லாம் முடிஞ்ச உடனே அந்த கொட்டில் கொளுத்துறதுக்கு இவன் மகன் போனான். இந்த பேர பிள்ளை இருந்தானே அவன் சொன்னான், அப்பா நில்லுன்றான். என்னன்னு கேட்டான். கொஞ்சம் பொறு, அந்த சட்டியை மட்டும் எடுத்துடு என்றான். தாத்தாவுக்கு சோறு போடுற சட்டியை எடுத்துடு என்றான். இந்த அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஆச்சரியம். அதேண்டா, அது அசிங்கம், அது தொடாதே என்றார்கள் இவர்கள். இல்லப்பா அந்த சட்டியை எடு என்றான் இந்த பிள்ளை. ஏண்டா அந்த சட்டி உனக்குன்னொன்னே இந்த பிள்ளை சொல்லிச்சு, நாளைக்கு நீ கிழவனானா உனக்கு நான் சோறு போடணுமே, அதுக்காகத்தான் இதை வைக்க சொல்லுகிறேன். இதுதான் வாழ்க்கை. மூத்தவர்களை நீங்கள் பேணினால் அடுத்த தலைமுறை உங்களை பேணும். நீ ஒன்றும் மூக்காமல் வயசில் இப்படியே இருப்பையா? ஆகவே அடுத்த தலைமுறையாக இருக்கிறவர்களுக்கு வானப்பிரத்தர்கள் என்று பெயர். ஒரு இல்லறத்தான் அவனை காப்பாற்ற வேண்டும். அப்ப பிரம்மச்சாரியை காப்பாற்ற வேண்டும், வானப்பிரஸ்தர்களை காப்பாற்ற வேண்டும், துறவியை காப்பாற்ற வேண்டும். துறவியை காப்பாற்றுவது அவன் தானே எல்லாம் துறந்தவன் என்றால், துறந்தவனை துறவியாக இருப்பதற்கு இல்லறத்தார் துணை செய்யணும். இல்லறத்தால் துணை செய்யப்பட்டால் துறவியா இருக்க முடியாது. அவனுக்குரிய சாப்பாடு, அவனுக்குரிய உணவு, அவனுக்குரிய உடை கொடுத்தால்தான் அவன் கடவுளை நினைத்து கொண்டிருக்கலாம். அவன் போய் தனக்கு சாப்பாடு தேட ஆரம்பிச்சானோ அதுக்கு பிறகு உலகத்தில் ஆசை வந்துடுமே. உலகத்தில் ஈடுபட தொடங்கினா துறவு போயிருமே. ஒரு மடத்தில் ஒரு சாமியார் இருந்தார். அவருக்கு ஒரு நாள் ஒரு ரெண்டு கோவண துண்டு வைத்திருந்தார். 2 கோவண துண்டு, பற்றில்லாதவர். ஒரு நாள் ஒன்றை கட்டிட்டு ஒன்றை துவைச்சு போடுவார். காலையில் எழுப்பி பார்க்குறார், அந்த துவைச்சு போட்டதை எலி வெட்டிட்டுது. அப்போ இப்போ ஒரே ஒரு துண்டு இருக்குது. இந்த எலியை துரத்தவனுமே மடத்திலிருந்து நினைச்சார். என்ன வழி என்று நினைத்தார். பூனை வளர்த்தா எலி போகும் என்று யாரோ சொன்னான். ஒரு பூனையை கொண்டு வந்து வளர்த்தார். பூனை 2ஆம் நாளில் பசியில் விராண்டுது. இவர் ஐயோ பூனைக்கு பால் வைக்கணுமே என்று நினைச்சு ஒரு பெரியவரை போய் கேட்டார். அந்த ஊர்ல இருந்து ஒரு பெரிய வள்ளலை கேட்டார். அவர் துறவி வந்து கேட்கிறாரு என்று நினைச்சிட்டு ஒரு பசுமாட்டையே கொடுத்துட்டார். இவர் அடுத்த நாள் பூனைக்கு பால் கறக்கலாம்னு கறந்தா அது 10 போத்தல் பால் கறந்துட்டுது. இந்த பாலை என்ன செய்யறது? இவர் துறவி பூனைக்கு விடுறதை விட்டுட்டு மிச்சத்தை கொண்டு போய் காணில வெளியில ஊத்தினார், சாக்கடையில் ஊத்தினார். இந்த முன்வீட்டு அம்மா பார்த்துட்டு ஐயோ துறவி பாலை வீணா ஊத்துது என்று ஓடி வந்துச்சு. சாமி இந்த பாலை சாக்கடையில் ஊத்தாதீங்க, எனக்கு ஊத்துங்க, எங்க வீட்டு பாத்திரத்தில் ஊத்துங்கன்னுச்சு. சரி ஊத்துறேன்னு ஊத்தினார். ஒரு மாதம் முடிஞ்சோன்னா அந்த அம்மா ஒரு தொகை பணம் கொண்டு வந்து கொடுத்துது. நீங்கள் கொடுத்த பாலுக்கு இந்த பணத்தை வச்சுருங்கன்ட்டு. சாமி பார்த்தார், நல்லா இருக்கேன்னு அதை வாங்கி பாக்கெட்டில் வச்சுட்டார். அன்றைக்கே துறவு போக ஆரம்பிச்சுட்டு. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்ந்தது. அதுக்கு பிறகு விலை ஏற்றி விற்றார். அதுக்கு பிறகு பாலோட பாலை கழுவி விற்றார். பணம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்தது. பணம் சேர்ந்த உடனே நிலத்தில் படுக்க முதுகு வலிக்குதுன்னு நினைச்சு பாய் வாங்கினார். பாய் படுக்கிறது முதுகு வலிக்குது நினைச்சு கட்டில் வாங்கினார். கட்டில் படுக்க முதுகு வலிக்குது நினைச்சு மெத்தை வாங்கினார். மெத்தையில் ஏன் தனியாக படுக்க உண்டு நினைச்சார். இல்லை துறவரம் போச்சு. துறவரம் போச்சு. அதான் நான் சொல்றேன் பாருங்க. இல்லறத்தான் துறவி உலகியல்ல ஈடுபட்டா துறவு போயிடும். ஆகவே துறவியே அவனை உட்கார வச்சு அவனுக்கு உணவு உடை முதலியவை கொடுக்க வேண்டியது இல்லறத்தானுடைய கடமை. அதனால்தான் திருவள்ளுவர் சொன்னார், இது 3ஐயும் நீ செய்ய முடியுமா? செய்ய முடிந்தால் நீ கல்யாணம் பண்ணு. இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை. சரி, இது 3 என்னால் பண்ண முடியும், எனக்கு ஒரு கல்யாணம் பேசுங்க என்றான் ஒருத்தர். கொஞ்சம் பொறு, இது 3ஓட உன் கடமை முடியவில்லை, இன்னும் ஒரு 3 கடமை இருக்கிறது என்றார் திருவள்ளுவர். இன்னும் ஒரு 3 கடமை. என்னது? பிரம்மச்சாரியை பாதுகாக்கிறேன், துறவியை பார்க்கிறேன், வானப்பிரஸ்தரை பார்க்கிறேன், அதுக்கு மேலே என்ன பார்க்க வேணும் என்று சொன்ன உடனே சொன்னார், துறந்தார்க்கும் துவாதார்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை. இது பல பேர் இந்த குறளுக்கு பிழையா பொருள் சொல்லுகிறார்கள். துறந்தார் என்ற உடனே துறவியை சொல்வார். இல்லை, துறவியை முதல் குறளில் சொல்லியாச்சே. துறந்தார் என்று இங்கே திருவள்ளுவர் யாரை சொல்லுகிறார் தெரியுமா? பாதுகாக்கப்பட வேண்டியவர்களால் பாதுகாக்காமல் துறக்கப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் நீ பாதுகாக்க வேண்டும். ரொம்ப முக்கியம். உன்னப்பா அம்மாவை பாதுகாப்பது மட்டும் கடமை இல்லை. ஒரு பையன் அந்த அம்மா அப்பாவை பாதுகாக்காம விட்டுட்டான். அவனை குறை சொல்லி கொண்டிருக்காதே. அந்த அம்மா அப்பாவுக்கு என்ன தேவையோ நீ கொடு. இது நல்ல கதையா இருக்கு சார். நம்ம விட்டையே பார்க்க முடியல. இது கடமை.
பாதுகாக்கப்பட வேண்டியவர்களால் பாதுகாக்காமல் துறக்கப்பட்டவர்களை பாதுகாப்பது என்பது அடுத்த கடமை. துறந்தார்க்கும் துவாதார்க்கும் வறுமையுற்று பசியோடு இருக்கிறார்களா அவர்களுக்கு சோறு போடு. துவாதார்க்கும் இறந்தார்க்கும், இறந்தார் என்றால் என்ன தெரியுமா? யாராவது ஒரு அனாதை நம்ம வீட்டுக்கு முன்னாலே வந்து விழுந்து செத்து போனான்னு வைங்க, அவனுக்கு நீர்க்கடன் செய்கிற கடமை இல்லறத்தானுக்கு உண்டு. நாங்கள் நினைக்கிறோம் எங்க அம்மா அப்பாவுக்கு எங்க கடமை என்ன வேண்டப்பட்டவர்களுக்கு தான் நீர்க்கடன் செய்வதென்று. இல்லை. யாராவது ஒரு அனாதை உன் வீட்டு வாசலிலே வந்து விழுந்து செத்து போய் விட்டானால் அவனுடைய உடலை எடுத்து முறைப்படியான நீர்க்கடன் செய்து அவனுக்கான பிண்டம் போட்டு வழிபாடு செய்ய வேண்டிய கடமை ஒரு இல்லறத்தானுக்கு உண்டு. இது மூன்றும் செய்ய முடியுமா? கல்யாணம் பண்ணு. இப்போ எத்தனை கடன் ஆகிட்டது? 6 கடன். பிரம்மச்சாரி, வானப்பிரஸ்தன், துறவி, துறந்தார், துவாதார், இறந்தார், 6 பேரை பாதுகாக்க வேணும். இவன் கொஞ்சம் யோசிச்சான். சரி, 6 பேரையும் பாதுகாக்கிறேன், இனி கல்யாணம் பண்ணலாமான்றான். இருப்பா, என்ன 5 விஷயம் இருக்கு என்றார். என்ன 5 பேரை நீ 5 கடமை செய்ய வேண்டும். என்ன கடமை தெரியுமா? அதை சொல்ல தொடங்குறார். தென்புலத்தார். இன்றைக்கு நம் சந்ததி வீழ்ந்து கொண்டு போவதற்கான அடிப்படை காரணங்களிலே இது ஒன்று. தென்புலத்தார் என்றால் யார் என்றால் நம்முடைய பிதுர்களுக்குரிய கடமை இல்லாதான் செய்ய வேண்டும். இன்றைக்கு பெரும்பான்மையான வீடுகளிலே அதை செய்வதை விட்டுவிட்டார். ரொம்ப சுலபமாக கோயிலில் போய் ஒரு மோட்சார்ச்சனை பண்ண, பாட்டா பேரில் ஒரு மோட்சார்ச்சனை பண்ணு. இல்லறத்தான் என்று இருந்தால் வீட்டிலே உன்னுடைய மூதாதையர்கள் இறந்த அந்த திதியை ஞாபகம் வைத்து அவர்களுக்குரிய கடமை செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் சந்ததி செழிப்பற்று போய்விடும் என்று எழுதியிருக்கிறார்கள். நம் சந்ததி செழிப்பற்று போய்விடும். நான் இப்ப கேட்கிறேன் பாருங்க, இதை கூட நீ விட்டுடு. இன்றைக்கு நான் இதில் உட்கார்ந்து பேசுகிறேன் என்றால் அது என்னுடைய கெட்டித்தனமா காரணம்? இன்றைக்கு நான் பேசுகிறேன் என்றால் என்னுடைய தந்தை, என்னுடைய தந்தையினுடைய தந்தை, என்னுடைய தந்தையினுடைய தந்தை, அவர்களெல்லாம் சேர்த்த சொத்துத்தானே எனக்குள்ளே இருந்து நான் கொடுக்கிறேன். அவர்கள் சேர்த்து தந்த அந்த சொத்தை அனுபவிக்க எனக்கு உரிமை உண்டு. அவர்களை வருஷத்திலே ஒரு நாள் கூட நன்றியோடு நினைக்காவிட்டால் நான் மனுஷன் ஆவேனா? ஆகவே சொன்னார் தென்புலத்தார். தென்புலத்தார் என்பது யார் என்பது ஒரு கேள்வி. சில பேர் கேட்கிறார்கள், அது நம்ம சமயத்திலேயே ஒரு முரண்பாடு மாதிரி ஒன்று கேட்பார்கள். நம்ம சமயம் என்ன சொல்லுகிறது? ஒருவன் இறந்து போய்விட்டால் அவன் இன்னொரு பிறவிக்கு போய்விடுவான் தானே. இப்போ நான் உங்களை கேட்கிறேன், என்னுடைய தந்தையோ தாயோ இறந்து போய்விட்டார் என்று வையுங்கள். அப்போ அவர்கள் இன்னொரு பிறவிக்கு போய்விடுவார்கள். நான் ஒரு 5 வருஷத்தாலே திவசம் பண்ணுகிறேன். அப்போ என்னுடைய அப்பாவோ அம்மாவோ எங்கே இருப்பார்? வேற ஒரு குடும்பத்திலேயோ வேற ஒரு பிறவியிலே இருப்பார். இப்ப நான் பண்ணுகிற இந்த புண்ணியம் வேற குடும்பத்திலே இருக்கிற அவருக்கு போய் சேருமா? இது ஒரு கேள்வி. அவர் அப்படியே உயிராகவே இருந்தார் அல்லது ஒரு உயிர் வடிவாகவே இருந்தார் என்றால் நான் செய்கிற புண்ணியம் போகும். அவர் வேறொரு குடும்பத்துக்குள்ளே போய் அங்கே ஒரு அப்பாவாகி பிள்ளையாகி அங்கே இருப்பார். நான் பண்ணுகிற புண்ணியம் போகுமா என்றால் போகும் என்று எழுதுகிறது நம் வேத நூல்கள். போகும் என்று எழுதுகிறது. அதை எப்படி எழுதுகிறார் என்றால் அதை சேர்ப்பிப்பதற்காக பிதுர் தெய்வங்கள் என்று சில தெய்வங்கள் இருக்கின்றன. பிதுர் தெய்வம், பிதுர் என்பால் மூதாதையர் அல்ல, அந்த தெய்வங்களுக்கு பெயர். முதல் பிரம்மனை உலகத்தை படைக்கும்படியாக உத்தரவிட்டார் சிவன். உலகத்தை படை என்று முதல் பிரம்மனை படைத்து உலகத்தை படை என்று சொன்னவுடனே பிரம்மனுக்கு ஆணவம். இந்த உலகத்தையே நான் தானே படைக்கப் போகிறேன் என்று நினைத்து படைக்கத் தொடங்கினால் அந்த படைப்பெல்லாம் ஒழுங்கான படைப்பாக வராமல் வேறு வேறு விதமாக வரத் தொடங்கிவிட்டது. பயந்து போனார் பிரம்மர். என்ன செய்வது என்று சிவனிடமே சரணாகதி அடைகிறார். நான் படைக்கிற படைப்பெல்லாம் வேற விதமாக வருகிறதே, நான் என்ன செய்வேன் என்று கேட்டார். அப்ப சிவன் கேட்டார், கணபதியை தொழுது நீ உன் வேலையை ஆரம்பித்தாயா? பிரம்மன் சொன்னான், ஐயோ இல்லை, ஆணவத்திலே அதை மறந்து போய்விட்டேன். போய் கணபதியை வழிபட்டு அதற்கு பிறகு உலகத்தை படை. விநாயக பெருமானை நினைத்து ரொம்ப தவம் செய்கிறார் பிரம்மன். பல ஆண்டு தவம் செய்த பிறகு விநாயகர் காட்சி கொடுத்தார். என்னப்பா வேண்டும்? உன்னை வழிபடாமல் உலகத்தை படைக்க தொடங்கிவிட்டேன், எல்லாம் தப்பா வந்து விட்டது, எனக்கு நல்ல படைப்புக்கு வழி சொல்ல வேண்டும் என்று கேட்டவுடனே விநாயக பெருமான் பிரம்மனை தூக்கி அப்படியே வாயை திறந்து உள்ளே போட்டு விழுங்கினாராம். இது விநாயகர் புராணம் சொல்லுகிற கதை. உள்ளே விழுங்கினால், உள்ளே போனால் பிரம்மன் பார்க்கிறான், அண்ட சராசரங்களும் கணபதியினுடைய வயிற்றுக்குள்ளே தோற்றம் தருகின்றன. எது எது எப்படி இருக்க வேண்டும் என்று அந்த வயிற்றை பார்த்து கொண்டு தெரிந்து கொண்டார் பிரம்மன். பிறகு வெளியிலே எடுத்து போட்டார் கணபதி. இப்போ உலகம் படைக்கிறது தெரிஞ்சுதான்னு கேட்டார். சுவாமி தெரியுது என்று சொல்லி அதற்கு பிறகு படைக்க தொடங்கினான். படைப்புகள் சரியாக வந்தன. அவன் முதல் படைத்து குழம்பி வந்த அந்த படைப்புகளுக்கு பிதுர் தெய்வங்கள் என்று பெயர்.
அவர்கள் தென் திசையிலே அவர்களுக்கு இடம். அந்த பிதிர் தெய்வங்களுக்கு வேலை என்னவென்றால், நான் என் தந்தையை நினைத்து காரியம் செய்கிறேன், என் தந்தையை நினைத்து திவசம் பண்ணுகிறேன், தர்மங்கள் பண்ணுகிறேன். பண்ணினால் இந்த பிதிர் தெய்வங்கள் என்ன செய்யும்? அந்த தர்ம பயனை தாங்கள் வாங்கி கொள்ளுமா. தாங்கள் வாங்கி கொண்டு, இப்ப என் தந்தை ஏதோ ஒரு பிறவியிலே இருப்பார் தானே, எங்கோ ஒரு குடும்பத்திலே இருப்பார் தானே, அந்த குடும்பத்திலே இருக்கிறவருக்கு இந்த தர்மத்தை கொண்டு போய் சேர்க்கிறது இந்த பிதுர் தெய்வத்துக்கு வேலை. ஆகவே நீங்க ஒன்றும் கவலைப்படாதீர்கள், செக் மாறிக்கறி போயிருமோன்று கவலையே பட வேண்டாம். நீங்க பண்ணுகிற புண்ணிய காரியம் எந்த பிறவியிலே இருந்தாலும் உங்கள் மூதாதையரை போய் சேரும். அதற்காகத்தான் பிதுர்காரியம் செய்கிறோம். அப்ப நாங்க செய்யற நன்மை, நல்ல பலன்கள் எல்லாம் அவர்களுக்கு போய் சேரும். நான் இப்போ இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. நம்ம வாழ்க்கையிலேயே நாம முயற்சி பண்ணாம சோர்ந்து போய் இருக்கிற பொழுது திடீரென்று ஒரு நன்மை நமக்கு கிடைக்கிறதே, வாழ்க்கை அனுபவத்தில் இருக்கிறதல்லவா. எப்படி அந்த நன்மை கிடைத்தது? என்னுடைய ஏதோ ஒரு பிறவி பேரன் எங்கேயோ திவசம் பண்ணி இருக்கிறான், அது எனக்கு இந்த பிறவியிலே சேருகிறது, முயற்சி இல்லாமல் கிடைக்கிறது. ஆகவே இந்த பிறவியிலே நீ செய்தால் என்றோ ஒரு பிறவியிலே உன் பெற்றோருக்கு கிடைக்கும், உன்னை பார்த்து உன் பிள்ளை செய்வான், உனக்கு கிடைக்கும். ஆகவே பிதுர்காரியம் கட்டாயம் செய்ய வேண்டும். பிதுர்காரியம் செய்யாத குடும்பங்கள் விருத்தி பெறாது, இதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே திருவள்ளுவர் சொன்னார், நீ இல்லறத்தானாக வாழப்போகிறாயா? 6 கடமை சொல்லிவிட்டேன், அதற்கு பிறகான கடமை சொல்லுகிறேன், ரொம்ப கவனித்துக்கொள். தென்புலத்தார். அதுக்கடுத்த கடன் என்ன? தெய்வம். குல தெய்வம் என்று ஒவ்வொருவருக்கும் ஏதோ ஒரு தெய்வம் இருக்கும். நீ எவ்வளவு பெரிய மனிதனாக வந்தாலும் குலதெய்வ கடமையை செய்ய தவறாதே. செய்தால் உன் குடும்பத்திலே நிச்சயம் நிம்மதி குறையும், செய்யாமல் விட்டார். பல பேர் அப்படித்தான். இப்ப வசதி எல்லாரும் ஊருக்கு ஊர் மாறி, பழைய காலத்திலே ஊர் விட்டு ஊர் போக மாட்டார்கள், அந்தந்த ஊரிலே வாழ்வதுதான் பழைய காலத்து முறை. பூம்புகாருடைய சிறப்பை சொல்லுகிற பொழுது இளங்கோவடிகள் சொன்னார், அவர்கள் அந்த ஊரை விட்டே பெயராதவர்கள் என்று அது சிறப்பு சொல்லுகிறார். இப்ப எல்லாம் நாகரிகம் வந்த பிறகு எல்லாரும் இங்க உள்ளவன் அமெரிக்காவில் வாழுகிறான், அமெரிக்காவில் உள்ளவன் அங்க வாழுகிறான், இப்படி போய் தலைமுறையாய் போன உடனே குலதெய்வம் மறக்கப்பட்டு போகிறது. பெற்றோர்களாகிய உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் பிள்ளைகள் எந்த நாட்டில் வாழ்ந்தாலும் அவர்களுக்கு சொல்லுங்கள், இதுதான் உங்கள் குலதெய்வம் என்பதை அடையாளப்படுத்தி வளர்க்க சொல்லுங்கள். வருஷத்திலே ஒரு தரமாவது அந்த குலதெய்வத்துக்கான வழிபாடு இயற்ற வேண்டும், அது கடமை. உங்க அப்பா செய்திருப்பார், 8வது நவராத்திரி பூசை எங்க பூசை, அப்படி பண்றியா? அந்த பூசையை பண்ணாம விடாதே, கஷ்டப்பட்டாவது பண்ணு. இதெல்லாம் அறிவுபூர்வமா எங்களுக்கு விளக்கம் சொல்லு என்று கேட்காதீர்கள், சொல்ல மாட்டேன். ஆனா இதை செய்து பாருங்கள், வாழ்க்கை உயர்கிறதா இல்லையா? இல்லறத்தினுடைய தர்மங்கள் இவை. அப்போ தென்புலத்தார் தெய்வம். அதுக்கு அடுத்தது ரொம்ப முக்கியமான கடமை சொன்னார் திருவள்ளுவர், விருந்து என்றார். இங்க பாருங்க, உலகத்திலே விருந்தை எங்காவது யாராவது அறமாக சொல்லி இருக்கிறார்களா? விருந்து என்பது ஒரு பொழுதுபோக்கு, மகிழ்ச்சி, கொண்டாட்டம், ஊடாட்டம், இதுதானே விருந்து. வெள்ளைக்காரனுக்கு விருந்து அறமாகுமா? நமக்கு விருந்து அறம். யாராவது பசியோடு விருந்தினன் ஒருவன் வந்தால் அவனை நீ காக்க வேண்டும், அது கட்டாய கடமை. விருந்தினன் எதை கேட்டாலும், என்ன நிபந்தனையோடு கேட்டாலும் கொடுக்க வேண்டும். அனுசூயை என்ற ஒரு பெண், ஒரு முனிபத்தினி, பெரிய பெரிய கற்புக்கரசி. அவளுடைய கற்பின் பெருமை, அவள் கணவன் மேலே வைத்திருந்த அந்த பக்தியினாலே அவளுடைய கற்பின் பெருமை உயர்ந்தது. ஒரு நாள் நாரத முனிவர் பார்த்தார், இந்த பெண்ணினுடைய கற்பின் ஆற்றலை கண்டு இதை உலகத்திற்கு தெரிய பண்ண வேண்டும் என்று நினைத்தார். இதுக்கு தான் இந்த புராணங்கள் படிக்க வேண்டும் என்பது. இவளுடைய கற்பின் பெருமையை உலகத்திற்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று நினைத்த நாரதர் இரும்பினாலே செய்த கொஞ்சம் கடலையை கையிலே எடுத்துக்கொண்டார், இரும்பு கடலை. இதை கொண்டு நேராக பிரம்மலோகத்திற்கு போனார். அங்கே பிரம்மனும் சரஸ்வதியும் இருக்கிறார்கள். சரஸ்வதியினுடைய புதல்வன் தான் நாரதர். தாயை வணங்கினார். சரஸ்வதி வாழ்த்தினாள். அம்மா வாழ்த்தினாள். என்னப்பா வந்திருக்கிறாய், தேடி வந்திருக்கிறாய், என்ன வேண்டும் என்று கேட்டால், அம்மா எனக்கு ஒரு காரியமாக வேண்டும் என்றார் நாரதர். என்னப்பா உனக்கு ஒரு காரியமா, எது வேண்டும் சொல், செய்கிறேன் என்றாள் சரஸ்வதி. அம்மா எனக்கு வேறொன்றும் இல்லை, நான் ஒரு காரியம் சொல்வேன், அதை கட்டாயம் செய்து தருவாயா? கட்டாயம் செய்து தருகிறேன், கேள். இந்த இரும்பு கடலையை தூக்கி கொடுத்து சொன்னார், இந்த இரும்பு கடலையை வறுத்து தர வேண்டும் என்றார். இரும்பு கடலையை வறுக்க முடியுங்களா? இரும்பு கடலையை வறுத்து தர வேண்டும் என்றோனே சரஸ்வதி சிரித்தாள். இதை வெளியிலே சொல்லிவிடாதே, சரஸ்வதியின் பிள்ளை என்று உன்னை சொன்னாலே எனக்கு வெட்கக்கேடு.
இரும்பு கடலையை யாராவது வறுப்பார்களா? அது வறுபடாதே, அது என்னப்பா இரும்பு கடலையை கொண்டு வறுக்க முடியாது, கொண்டு போய் என்று சரஸ்வதி கொடுத்தாள். அப்படியா என்று வாங்கி கொண்டார் நாரதர். நேராக வைகுண்டத்துக்கு போனார். அங்கே மகாலட்சுமி இருந்தாள். இரும்பு கடலையை வறுத்து தர வேண்டும் என்று கேட்டாள். அவளும் சிரித்தாள். சரஸ்வதியினுடைய பிள்ளையாய் இருந்து கொண்டு இப்படி பேசுகிறாயே, இரும்பு கடலையை வறுக்க முடியுமா, கொண்டு போ. நேராக சிவலோகத்துக்கு போனார். பராசக்தி இருந்தாள். கடலையை வறுத்து தாருங்கள். இரும்பு கடலையை வறுக்க முடியாதப்பா, கொண்டு போ. இதை வாங்கி கொண்டு இவர்களிடமிருந்து இந்த பதில் எடுக்க வேண்டும் என்பதற்கு தான் நாரதருடைய கேள்வி. இந்த பதிலை வாங்கி இந்த கடலையை வாங்கி கொண்டார். நேராக அனுசூயையிடம் வந்தார். வந்து, அம்மா எனக்கு ஒரு காரியமாக வேண்டும். சுவாமி, நீங்கள் பெரிய முனிவர் ரிஷி, என்னிடம் வந்திருக்கிறீர்கள், என்ன செய்ய வேண்டும் என்றால் அனுசூயை. கட்டாயம் அந்த காரியத்தை செய்து தருவாயா? உறுதியாக செய்து தருகிறேன், என்ன காரியம் என்று சொல்லுங்கள். இல்லை, 3 தேவியர்களும் தங்களாலே முடியாது என்று சொல்லிவிட்டார்கள், உன்னாலே முடியுமா? நாரதர் கேட்டார். இப்ப இதுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது என்று இந்த அம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சு. இவர் கேட்கிறார், இதை பண்ணி கொடுக்க வேண்டியதான். இந்த அம்மா என்ன சொல்லிச்சு? என் கணவர் மீது ஆணையாக நான் அதை செய்வேன், சொல்லுங்கள் என்றார். இது சொன்ன உடனே இந்த இரும்பு கடலையை எடுத்து பிரித்து காட்டினார் நாரதர். இரும்பு கடலையை பிரித்து காட்டினார். இரும்பு கடலை, இதை வறுத்து தர வேண்டும். இந்த பெண்ணுக்கு விளங்குச்சு. நாரதர் சோதனை பண்ணுகிறார். இந்த கடலையை வாங்கினாள், கையிலே வைத்தாள், மூடினாள், கணவனை தியானித்தாள். என் கணவன் மேலே நான் வைத்திருக்கிற பக்தி உண்மை என்பதை வைத்துக்கொண்டு உறுதியாக சொல்கிறேன், இந்த கடலை வறுபடட்டும் என்றால் அந்த கடலை வறுபட்டு போனது என்று புராணத்திலே எழுதினார்கள். இரும்பு கடலை வறுபட்டு போனது. அது எப்படி வறுபட்டதுன்னு கேட்காங்க. அந்த ரெசிபி எனக்கு தெரியாது. வறுத்த கடலையை கொடுத்தாச்சாள் அந்த அம்மா. நாரதர் அதை எடுத்துக்கொண்டு வேணுமென்றே நேரா திருப்பி பிரம்மலோகம். அம்மா, கடலையை வறுக்க முடியுதுன்றாயே, வறுத்துட்டார்கள். யார் வறுத்தார்கள்? ஒரு பெண் வறுத்தாள். பூமியிலே வாழுகிற மானுட பெண் வறுத்தாள். இதையே லட்சுமிக்கும் பராசக்திக்கும் சொல்லி சிரித்து விட்டு நாரதர் போய்விட்டார். இது முத்தேவியர்களுக்கும் பொறாமையை உண்டாக்கியது என்று புராணம் எழுதுகிறது. முத்தேவியருக்கும் பொறாமை வருமா என்று நீங்கள் கேட்பீர்கள். இவள் பெருமையை உலகுக்கு உணர்த்துவதற்காக அவர்கள் பொறாமைப்பட்டார்கள். பொறாமை கொண்ட உடனே எப்படியும் இவளுடைய கற்பின் சக்தியை குறைக்க வேண்டும். பராசக்தியாலே என்னாலே முடியவில்லை, மகாலட்சுமியாலே முடியவில்லை, சரஸ்வதியாலே முடியவில்லை. அப்போ இவளுடைய ஆற்றலை குறைக்க வேண்டும். இவள் ஒரு மானுட பெண் செய்வதா என்று நினைத்து உடனே இந்த பெண்கள் 3 பேரும் முத்தேவர்களையும் பிடித்துக் கொண்டார்கள். சிவன், விஷ்ணு, பிரம்மன். என்ன செய்கிறீர்களோ இல்லையோ தெரியாது, அந்த பெண்ணினுடைய கற்பின் சக்தியை நீங்கள் குறைத்தே ஆக வேண்டும். பெண்கள் கேட்டால் முடியாது என்று சொல்லுகிற சக்தி இந்த உலகத்தில் மட்டுமில்லை, முத்தேவர்களுக்கும் இருக்கவில்லை. சரி என்று ஒத்துக்கொண்டு 3 தேவர்களும் வந்தார்கள். 3 சன்னியாசி வேஷம் பூண்டார்கள். நேராக இந்த பெண் இருக்கிற இடத்துக்கு வருகிறார்கள். முனிவர் ஆசிரமத்தை விட்டு வெளியிலே போய்விட்டார். வந்த துறவியர்களை கண்டவுடனே இந்த பெண் நினைத்தால், துறவியர்கள் வீட்டுக்கு விருந்தாக வருகிறார்கள், இவரை உபசரிக்காவிட்டால் இல்லறம் பிழைக்குமே என்று நினைத்தாள். இதான் பாருங்க அந்த விருந்தினுடைய முக்கியத்துவம். இல்லறத்திலே இருந்து கொண்டு துறவியர்கள் வந்திருக்கிறார்கள், அவர்களுக்கானதை நான் செய்து கொடுக்க வேண்டுமே என்று நினைத்தாள். சுவாமி, வாருங்கள், உட்காருங்கள் என்று கேட்டாள். அந்த வீட்டிலே பெரிய திண்ணை இருந்தது. அதிலே 3 பேரும் உட்கார்ந்தார்கள். உள்ளே வர வேண்டும் என்று கேட்டாள். உன் கணவன் இல்லாத நேரத்திலே வீட்டுக்குள்ளே வருவது நாகரிகம் இல்லை, நாங்கள் வரமாட்டோம் என்று அவர்கள் உட்கார்ந்தார்கள். இப்ப இந்த பெண் கேட்டாள், சுவாமி, அவர் வர கொஞ்ச நேரமாகும், நீங்கள் உணவு உண்ண வேண்டும். முனிவர்கள் சொன்னார்கள், அந்த வந்த ஞானிகள் சொன்னார்கள், அது உன்னாலே ஆகாது. சுவாமி, ஏன் அப்படி சொல்கிறீர்கள்? என்னாலே ஆகாது என்று. உங்களுக்கு என்ன வேண்டுமானாலும் நான் சமைத்து போடுகிறேன். பெண்ணே, அது உன்னால் ஆகாது, அந்த எண்ணத்தை விடு. உன் கணவனை பார்க்க வந்தோம், இல்லை, நாங்கள் புறப்படுகிறோம். சுவாமி, அப்படி சொல்லாதீர்கள். நீங்கள் வந்து உணவுண்ணாமல் போனீர்கள் என்று கேட்டால் என் கணவர் என் மீது மனவருத்தம் அடைவார். ஆகவே நீங்கள் என்ன வேணுமென்றாலும் கேளுங்கள், செய்கிறோம். என்ன வேண்டுமானாலும் செய்வாயா? சத்தியமாக செய்கிறேன், உறுதியாக செய்வாயா? என் கணவன் மீது ஆணையாக செய்கிறேன் என்றால் இவள். இப்போ இந்த 3 தேவர்களும் என்ன சொன்னார்கள்? பெண்ணே, நாங்கள் வருடத்துக்கு ஒரு தரம் தான் சாப்பிடுகிறவர்கள், அது எங்களுக்கு விரதம், சன்னியாசி விரதம் வைத்திருக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் சாப்பிடுகிற நாள் தான், ஆகவே நீ கவலைப்பட தேவையில்லை, உணவு போடலாம். ஆனால் எங்களுக்கு ஒரு விரத நிபந்தனை இருக்கிறது. என்னவென்றால், எங்களுக்கு விரத உணவு போடுகிறவர் யாரோ அவர் உடம்பிலே உடையில்லாமல் எங்களுக்கு உணவிட வேண்டும். உடம்பிலே உணவில்லாமல் உணவிட வேண்டும். அனுசூயை ஒரு நிமிஷம் திகைத்தாள். 3 ஆண்கள் சன்னியாசிகளாக இருந்தாலும் ஆண்கள், இவர்களுக்கு உணவிடுவதா, அதுவும் நிர்வாணமாக நின்று உணவிடுவதா என்று நினைத்தால் கணவன் மீது பண்ணிய சத்தியம் ஞாபகத்துக்கு வந்தது. சுவாமிகளே, கவலைப்படாதீர்கள், அப்படியே உணவிடுகிறேன் என்று உள்ளே போனார். பிரம்மனும் விஷ்ணுவும் சிவனும் தலையை சொரிய ஆரம்பித்து விட்டார்கள்.
என்ன சாதாரணமாக இந்த பெண் இந்த நிபந்தனையை ஏற்றுக்கொண்டாலே என்று இவர்களுக்கு பெரிய ஆச்சரியம். உள்ளே போனால் சமையல் எல்லாம் பண்ணினால், இலையை கொண்டு வந்து போட்டால், தண்ணீர் தெளித்தால், சாப்பிடலாமா என்று கேட்டால் அவர்கள் சாப்பிட தயாரானார்கள். அவர்களுக்கு பதட்டமாக இருந்திருக்கும், என்ன பண்ண போகிறாள் இவள் என்று. இவள் உள்ளே போனால், உள்ளே போய் உணவெல்லாம் கையிலே எடுத்துக்கொண்டால், உடையை களைந்து விட்டு பெரிய அவளுடைய கூந்தல், பெருங்கூந்தல் இருந்தது, கூந்தலை அவிழ்த்து விட்டாள். அந்த கூந்தல் அவளுடைய உடல் பூராக மறைத்தது. அது அந்த காலத்தில் உடல் பூராகவும் மறைத்தது. மறைத்த உடனே அந்த 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 தன்னுடைய கூந்தலையே துயிலாக மறைத்து கொண்டு இந்த பெண் வந்து உணவிடத் தொடங்கினாள். 3 தேவர்களுக்கும் ஏமாற்றம். மகாவிஷ்ணுவை பார்த்தார்கள். அவர் தானே இந்த உலக விளையாட்டெல்லாம் பண்ணுகிறவர். அவர் உடனே வர்ண பகவானை கூப்பிட்டார், வாயு பகவானை கூப்பிட்டார். இந்த நேரம் காற்று வீசட்டும் என்று உத்தரவிட்டார். இவர் நினைச்ச உடனே வாயு பகவான் வேகமாக வந்தான். இந்த பெண்ணினுடைய கூந்தல் அசைய போகிறது. இதை தெரிந்து கொண்டால் தன் கற்பின் சக்தியினாலே அனுசூயை உடனே கையிலே வைத்திருந்த அந்த கரண்டியை உயரப்பிடித்து 3 குழந்தைகள் ஆவீர்கள் என்று உத்தரவிட்டாள். பிரம்மன், விஷ்ணு, சிவன் 3 பேரும் கைக்குழந்தைகளாக கிடந்தார்கள். இதெல்லாம் பழைய கால கதை என்று சொல்வார்கள். இல்லை, ஒரு கற்புள்ள பெண் நினைத்தால் இயற்கையை அவள் ஆட்கொள்வாள் என்று நம்முடைய பெரும்புலவர்கள் எல்லாருமே சொல்லி போயிருக்கிறார்கள். எல்லாரும் கண்ணகி மார்பை திருகி எரிந்தால் மதுரை எரிந்தது. அனுமனை சுடாதே என்று உத்தரவிட்டால் சீதை அனுமனை நெருப்பு சுட முடியவில்லை. தீக்குள்ளே இறங்கினால் தீ பகவான் வந்து இவள் என்னை சுடுகிறாள் என்று சொன்ன கதையெல்லாம் பொய்க்கதைகள் அல்ல. நாம் அதை பரீட்சித்து பார்க்க தயாராக இல்லை. ஆகவே ஒரு பெண்ணினுடைய கடமை, இல்லறத்திலே இருக்க வேண்டிய ஒருத்தருடைய கடமை, விருந்து என்று வந்தால் அதை உபசரித்தே ஆக வேண்டும். அது அவளுடைய கட்டாய கடமை. அதை 3ஆவதாக சொல்லுகிறார் திருவள்ளுவர். தென்புலத்தார் தெய்வம் விருந்து. அவ்வளவுத்தோடு அவனுடைய கடமை முடிந்ததா? இல்லை, ஒக்கள் என்றார். ஒக்கள் என்றால் உறவினர்கள். சில பேர் இருக்கிறார்கள், ரொம்ப வசதியாக இருப்பார்கள், எல்லாருக்கும் அள்ளி அள்ளி கொடுப்பார்கள். அவன் அண்ணன் தம்பி பட்டினி கிடப்பான். ஏதிலார் ஆரத் தமர் பசிப்பர் பேதை பெருஞ்செல்வம் உற்றக்கடை என்றார் திருவள்ளுவர். முட்டாளிடம் பணம் வந்தால் என்ன நடக்கும் தெரியுமா? தொடர்பில்லாதவன் எல்லாம் அவன் பணத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பான், தொடர்புடையவன் உரித்தானவன் பட்டினி கிடந்து செத்து கொண்டிருப்பான் என்றார் திருவள்ளுவர். ஏதிலார் ஆரத் தமர் பசிப்பர் பேதை பெருஞ்செல்வம் உற்றக்கடை. அப்ப என்ன செய்ய வேண்டும்? உன் உறவினர்கள் என்று இருக்கிற யாரையும் வறுமைப்பட விடக்கூடாது. இது அடுத்த கடமை. முதல் 3, அடுத்த 3, அடுத்த 3 சொல்லிவிட்டேன். 9, 10வது கடமை, உறவினர்களை நீ பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இன்றைக்கும் இந்த மரபு இஸ்லாமியர்களிடம் இருக்கிறது. ஒரு வருடத்திலே அவர்கள் உழைத்த பணத்தினுடைய இத்தனை வீதத்தை தங்கள் குடும்பத்தை சார்ந்த வறுமைப்பட்டவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று நபிகள் இட்ட உத்தரவை இன்றைக்கும் இஸ்லாமியர்கள் பேணுகிறார்கள். நாம் தான் திருவள்ளுவர் சொன்னதை மறந்து போனோம். அது ரொம்ப கட்டாயமான கடமை. தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கள். அப்ப இப்ப இல்லாம எத்தனை கடமையாச்சு? 10 கடமையாச்சு. இல்வாழ்வான் அன்பான் இயல்புடைய 3, துறந்தார்க்கும் துவாதார்க்கும் இறந்தார்க்கும் 6, தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கள் 4, 10 கடமை முடிஞ்சது. இதோட நிப்பாட்டி இருந்தா திருவள்ளுவர் இல்லை. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? 11வது ஒரு ஆளையும் காப்பாற்ற வேணும்டா. 11வது ஆள் இவன் ரொம்ப களைப்பா கேட்டான், 6 காப்பாற்ற வேண்டும், உன்னையும் நீ காப்பாற்றிக் கொள்ளுண்டார். உன்னையும் நீ காப்பாற்றிக் கொள். இந்த திருவள்ளுவர் சொன்ன 10 பேரையும் காப்பாற்றி நான் ரோட்டுக்கு வந்துட்டேன்னு சொல்லாதே. தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கள் தான் என்னும் ஐம்புலத்தார் ஓம்பல் தலை, உன்னையும் பாதுகாத்துக்கொள். அப்போ உனக்கு வருமானம் இருக்கிறதா? பிரித்துக்கொள். எல்லாம் சமமா பிரிக்கிறது இல்லை. இதுக்கு இவ்வளவு, இதுக்கு இவ்வளவு, இதுக்கு இவ்வளவு. உன்னை பாதுகாப்பதற்கும் பிரித்துக்கொள் என்பதை வகுத்து வைத்தாரே, அதுதான் திருவள்ளுவருடைய யதார்த்தம். இந்த 11 கடமையை எவன் செய்ய முடியுமோ அவனுக்குத்தான் இல்லறம் உண்டு. இதை சொல்லிட்டு திருவள்ளுவர் சொன்னார், சரி இப்போ சில பேர் துணிஞ்சு, பரவாயில்லை சார் 11 நான் பண்ணுறேன், எனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வை. திருவள்ளுவர் சொன்னார், கிட்டையில வாடா, ஒன்றை சொல்லுகிறேன் மறந்து போகாதே. 11 கடமையும் நீ செய்வதென்பது சரி, அந்த 11 கடமையும் செய்வதற்கு பணத்தை நீ எப்படி சேர்க்க வேண்டும் தெரியுமா? பழியஞ்சி சேர்த்துக்கொள். 11 கடமை திருவள்ளுவர் செய்ய சொன்னார் என்று ஊர் உலகத்தை எல்லாம் வளைச்சு சுத்தி உன் வீட்டுக்குள்ள போட்டுட்டு 11 கடமை செய்கிறேன் வை. அது பாவமே தவிர புண்ணியம் இல்லை. அந்த கடமையை எப்படி செய்ய வேண்டும் தெரியுமா? பழியஞ்சி பொருள் சேர்க்க வேண்டும். உனக்கு பழி வரக்கூடாது.
மற்றவர்கள் உன்னை இகழும்படியாக பொருள் சேர்க்காதே, உழைத்து பொருள் சேர்க்க வேண்டும். பழி அஞ்சி அந்த பொருளை பகுத்து உண்ண வேணும், அவ்வளவுதான். பழிக்கு அஞ்சி பொருளை சேர், அதை பகுத்து உண். இப்படி உண்டால் உனக்கு இல்லறத்தானாக வாழ கடமை உண்டு, தகுதி உண்டு. சரி சார், இவ்வளவு சொல்றீங்களே, இல்லறத்தாளாக வாழ்ந்தால் என்ன பயன் கிடைக்கும்? திருவள்ளுவர் சொன்னார், ரொம்ப சுலபமாக சொன்னார், ஒன்றுமில்லை, வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வான் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். சரியான முறையிலே நீ ஒரு இல்லறத்தானாக வாழ்ந்தாலே உனக்கு கடவுள் தன்மை வரும். நீ துறவியாக வேணும் என்று ஒன்றும் கட்டாயமில்லை. இந்த உலகத்திலே சரியான முறையாக நீ இல்லறத்தானாக வாழ்ந்து விட்டால் அதிலே உனக்கு தெய்வமாகிற தகுதி தானாக வரும் என்றார். அதுக்கு அடுத்து சொன்னார், இல்லறத்திலே வாழ்வதானால் நல்ல மனைவி வர வேண்டும் என்றார். இதெல்லாம் ஒவ்வொன்றுமே பெரிய விரிந்த விஷயங்கள். நல்ல மனைவி வர வேண்டும் என்றார். மனைவிக்கு இருக்கிற தகுதி சொல்லுகிறேன் என்று தொடங்குகிறார். வாழ்க்கை துணை நலம் என்று அந்த அதிகாரத்துக்கு பெயர் வைக்கிறார்.